ஏற்பட்டாலோ இல்லை மாணவர்களாக ஏற்பட்டாலோ அந்த டைம் பேசுகிறோம். மது ஒழிப்பால் யாராவது இறந்தாங்கன்னா அப்போ மது பற்றி பேசுகிறோம். சாதி ஆணவ கொலையால் யாராவது இறந்தாங்கன்னா அப்போ பேசுகிறோம். ஏன் அந்த இஷ்யூ ஏற்படுத்த பற்றி பேசுகிறோம். முன்னாடி நடக்கும் தெரியாதா? எத்தனை பேர் இருப்போம்? நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே பலர் இருப்பாங்க, பலர் விக்டிமா இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அதே போல வரதட்சணை கொடுமை. இன்னைக்கு வரதட்சணை கொடுமை வந்து ஆண்கள் மீது நம்ம வந்து காரணம் செலுத்துறோம். நீங்க நல்லா உண்மை யாராவது யோசிச்சு சொல்லுங்க, வரதட்சணை பெண்களால் திணிக்கப்படுகிறதா ஆண்களால் திணிக்கப்படுகிறதா? யார் கேட்கிற அதிகமா? பெண்கள் தான் கேட்கிறாங்க. ஏன்னா கண்கூட நான் பார்க்குறேன். இப்போ வந்து என் தங்கச்சி இருக்காங்க. உன் தங்கச்சி வந்து இப்போ காலேஜ் படிக்கிறாங்க, உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ அதிகமாக கேட்கணும், உங்களால் எவ்வளோ முடியும்? இப்படி கேட்கறது யாருன்னா ஆண்கள் கிடையாது. ஆனால் பின்னால் ஏவல்படுறாங்க. அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்போ அது ஏன் அது அடிபடுன்னு ஏன் அந்த அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தணும்னா இந்த சமுதாய மாற்றம் வேணும்னு சொல்கிறோம். அந்த சமுதாய மாற்றம் வேணும்னா பெண்களுக்கு வந்து ஒரு தனி சுதந்திர கருத்துரிமை இருக்கணும். இன்னைக்கு அது கண்டிப்பாக கிடையாது. அதான் இன்னைக்கு நிறைய பேர், இப்போ நீங்கள் 2 பேர் சொன்னாங்க. சார் ஒருத்தர் சொன்னார் அண்டு தமிழ் சார்னு ஒரு சொன்னார். தமிழ்நாடு சார் என்ன சொன்னாங்க, அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்காக படைக்கப்பட்டவள், அப்புறம் சமுத்திர அதாவது ஆணுக்காக பெண்களை படைத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொன்னார். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அதாவது பெண்களுக்கு அதாவது அவங்கெல்லாம் கீழே இருக்காங்க, ஆண்களுக்கு வீரம்லாம் பிறப்பிலேயே இருக்குது, அதுலேயும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இது ஏன்? இது ஒரு ஆணாதிக்க மைண்டு தான். இது என்னதான் நம்ம சமூக நீதி பேசினாலும் பின்னாடி இப்படி ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு பேசுவதே மிகப்பெரிய தவறு. ஏன்னா இன்னைக்கு அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு கரண்ட் நியூஸ் சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2009 ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகுது. ரொம்ப ஏழை வீட்டு குடும்ப பெண்மணி தான். ஒரு ஆண், அவங்களுக்கு ஒரு அப்பா கிடையாது, ஒன்றும் அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2025 வந்துருச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நகை கேட்ட அதாவது 20 பவுன் கொடுத்தாங்க. 20 பவுன் நகை கொடுத்தாங்க, வண்டி வாங்கி கொடுத்தாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபாரின் அவங்க வீட்டு செலவில் தான் அனுப்பிவிட்டாங்க. அதாவது பொண்ணோட வீட்டு செலவில் தான் ஃபாரின் அனுப்பிவிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை டோட்டல், அவங்க குடும்ப மனநிலை அந்த பொண்ணை ஏற்றுக்கவே இல்லை. உன் கணவனே இல்லை, உங்கள் வீடை ஒரு ஓட்டு வீடு, குடிசை வீடு, அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் ராஜ்யம் பண்ண முடியாது, நீங்கள் இருக்குமே சொல்லிட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறாங்க. இது ஆண்கள், இது வந்து நம்ம ஆண்களை எந்த அளவுக்கு நம்ம எதையுமே வந்து ஒருத்தவங்களுக்கு தப்பாக போர்ட்ரேட் பண்ணும்போது தப்பாக தான் நடக்கும். எதையும் நேர்மறை சிந்தனைகளால் நம்ம பேசும்போது அது நல்லா மாறும். எதையும் இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னு முதல்ல சொல்றதை நிற்கணும். என்ன பண்ணணும்? இப்போ நானுமே ஒன்று சொல்கிறேன், நிறைய இஷ்யூஸ் அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, பேசி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த சொல்யூஷன்? சொல்யூஷன் நோக்கி எப்படி பயணிக்கிறோம்? இப்போ இந்த வரதட்சணை கொடுக்க என்ன சொல்யூஷன் இருக்கு? எத்தனை பேரால் யோசிக்க முடிகிறது? சட்டங்கிறத சட்ட இப்போ இன்னைக்கு சார் சொல்றாரு, சார் நாங்கள் சட்ட மையம் வச்சுருக்கோம், நாங்கள் உதவி செய்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அது மேடைக்கு தப்பாக மீன் பண்ணல, நிறைய பேர் நாங்கள் நிறைய மேடைகளில் பேசுகிறோம், நிறைய மேடை பேச்சாளர்களும் சரி, நிறைய சமூக ஆர்வலர்களும் சரி, மேடையில் நாங்கள் இதை செய்கிறோம் அதை பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் அணுகும்போது எத்தனை பேர் உதவி செய்திருக்கீங்கன்னு என்னால் நான் பல பேர் அணுகியிருக்கேன். பல பேர் இன்னைக்கு பல மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க போகிறேன், இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க போகிறேன், பர்வீன் சுல்தானா போன்ற நிறைய பேச்சாளர்கள் அழைக்க போகிறோம் அப்படின்னா அவங்க இளைஞர்களுக்காக பேசுகிறாங்க, மாணவர்களுக்காக பேசுகிறாங்க. பேசுகிற போது இப்போ அவங்க நிகழ்ச்சி அழைக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் உங்களால் கொடுக்க முடியும்? ஸோ இது இப்போ மாணவர்களுக்காக பேசுகிறாங்க, இளைஞர்களுக்காக பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு இளைஞர் தானே, நான் என் பின்னாலே நான் எதை வச்சு நான் இளைஞரதில்ல. இப்போ நான் ஒரு வாசி இல்லை, அதுதான் இப்போ ஸ்கூல் காலேஜில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு வந்து ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடிய பசங்க கிடையாது. அங்கே இருக்கிற சரௌண்டிங் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்படுத்த வேண்டியது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு தான். பேரண்டல் அவேர்னஸ். இப்போ அதான் சொல்ல வரேன், ஒவ்வொரு குடும்பத்தில் போய் சந்திக்கணும். அதாவது ஒரு கிராமத்துலேயும் அந்த கட்டமைப்பு உருவாக்கணுங்கிறது தான். கிராம கட்டமைப்பு தான் ஒரு ஏதாவது ஒரு கல்லூரியில் போய் செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றியோ எந்த கல்லூரியில் செக்ஷுவல் சொல்லித்தரலாம் நினைக்கிறீங்க? ஒரு பாடமாக சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க தீண்டாமை, அதை சொல்லியே தரலங்கிறது. ஆனால் அவங்க படிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிக்கிறாங்க. ஆனால் பள்ளிகளில் அந்த மாதிரியான சூழல் அவங்க உணரக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படவில்லை அப்படிங்கிறத ஒரு கருத்து. அவங்களுக்கு உணர்வு ஏற்படுகிற சூழலுக்கு எங்கன்னா குடும்பம் தான். குடும்பத்தில் அவங்க பெற்றோர்களுக்கு அவங்க என்னைக்கும் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு விஷயம் நடந்தது, அவங்க பெற்றோரை குறை சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ அவங்களையும் குறை சொல்றீங்க, இவங்களையும் குறை சொல்றீங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு இப்போ யாருக்கு தான் விக்டமா? அப்போ 2 பேரும் குறை சொல்றீங்கன்னா அப்போ என்னதான் பிரச்சனை? அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணும், என்ன செய்ய வேண்டும். இப்போ நான் சொன்னேன்ல சார், ஒரு பொண்ணு இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணாயி, 2 குழந்தை கொடுத்துட்டான். அதாவது போனாரு, ஒரு 5-6 வருடத்துக்கு அப்புறம் வந்து திரும்பி வந்தாராம்.
இதற்கு நான் உண்மை களத்துல போய் கேட்டு பார்த்த விஷயம். போனாரு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, சாக நிலைமை ஆயிடுச்சு. அப்ப அந்த பையன் வந்தான், வந்துட்டு திரும்பவும் அதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டான். இப்ப அந்த பொண்ணை டெய்லி வீட்டை சேர்த்துக்கல, இன்னும் வீட்டுல சேர்த்துக்கல, ஆனா அடி உதட்டு இருக்கு, டெய்லி இருக்கு. இதுக்கு என்ன, இது கடலூர் நடக்குது. நீங்க என்ன பண்ணீங்க அந்த பொண்ணுக்கு? நான் மாணவனா இருக்கேன் சார். அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் அதான் சொல்றேன், இப்பதான் இந்த விஷயம் தெரியும். போன மாசம் நடந்த விஷயம். 15 வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க?